ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையை பற்றி நம்ம விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, அதாவது பெண்களுடைய ஜாதகத்துல இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாவே அது யோகமான ஜாதகம், அதாவது நற்பலன்களை அதிகமா கொடுக்கும், அரசு பணியில அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. ஆனா ஆண்களுடைய ஜாதகத்துல இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாவே அங்க திருமண வாழ்க்கை பாதிப்பு ஏற்படுத்தும், தாமதமான திருமணம் ஏற்படும். அப்படியே திருமணம் நடந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது பெருசா இருக்காது. ஒரு தாரதோஷத்தை ஏற்படுத்தி விடுறது, 2 திருமணத்தை அமைச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்றது பொதுவா. அந்த மாதிரியான அமைப்பு பெருசா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது இந்த சூரியனும் சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா மேஷ வீட்டுல இருக்கு, அதாவது சிம்ம வீட்டுல இருக்கு, இல்ல கடக வீட்டுல இந்த சேர்க்கை இருக்கு, இல்ல கன்னி வீட்டுல இந்த சேர்க்கை இருக்கு அப்படின்னால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். தாமதமான திருமணத்தை அமைச்சு கொடுக்கறது, இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துறது, அதாவது அடங்காத மனைவி வர்றது, மனைவியோட ஆதிக்கம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கறது ஏற்படும் பொதுவா. அதாவது இந்த சூரியனும் சுக்கிரனும் மேஷத்துல சேர்க்கையில இருக்கு, இல்ல சிம்மத்துல இருக்கு, இல்லைன்னா கடக வீட்டுல இருக்கு, இல்லைன்னா கன்னி வீட்டுல இருக்கு அப்படின்னா அங்க வந்து சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான சேர்க்கை இருக்குது அப்படின்னாவே எடுத்த உடனே திருமண வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்திட்டுரும், தாமதமான திருமணத்தை அமைச்சு கொடுக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சேர்க்கை இருந்து அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய திசை நடப்புல இருக்கு, இல்லைன்னா சுக்கிரனுடைய திசை நடப்புல இருந்தால் மட்டும்தான் இந்த கெடு பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படுமா தவிர அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய திசை வர்றதே கிடையாது, இல்ல சுக்கிரன் திசை வரப்போறது இல்லை அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பா ஏற்படும். சிறப்பான முறை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமைப்பு சிறப்பாவே இருக்கும். எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது இந்த சூரியனும் சுக்கிரன் சேர்க்கையில இருந்து அந்த சூரிய திசை அந்த சுக்கிர திசை நடப்பு காலகட்டத்துல மட்டும்தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் ஒன்று. அதே போன்று இந்த சூரியன் சுக்கிரனை வந்து சுப கிரகமான குரு பார்வையில இருக்கு, இல்ல வளர்ப்பிறை சந்திரன் பாக்குது அப்படின்னா அந்த பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது இந்த 4 ராசி கட்டத்துல மட்டும் இந்த சேர்க்கை இருந்தா மட்டும்தான் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். அதே போன்று விருச்சகத்துல வந்து சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனைவியோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். மனைவி வந்து கணவர் பேச்சை கேட்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யும். அதனால அங்க குரு பார்வையில இருக்கு, வளர்ப்பிறை சந்திரன் பார்க்குது அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போன்று இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது ரிஷபத்துல இருக்கு, இல்ல துலாம் வீட்டுல இருக்கு, இல்லைன்னா வந்து மகர வீட்டுல இருக்கு, கும்ப வீட்டுல இருக்கு அப்படின்னா இந்த சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. இங்க வந்து மனைவி மேல பாசமா இருப்பாரு, மனைவி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அமைப்புல கணவர் இருப்பாரு. அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் இவங்களுக்கெல்லாம். அதே போன்று இந்த தனுசு வீட்டுல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் சரி, இல்ல மீன வீட்டுல இருந்தாலும் சரி, அப்பப்போ ஒரு சில பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யும். பொதுவா இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அந்த தசாபுத்தி காலகட்டத்துல மட்டும்தான் வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர அந்த தசாபுத்தி வராத காலகட்டத்துல பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போன்று ஒரு லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனா இருக்குதோ அந்த வீட்டு பலன்களை தான் கொஞ்சம் கெடுக்கும் பொதுவா. அதாவது உதாரணத்துக்கு இப்ப நீங்க மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, இந்த சேர்க்கை அப்படிங்கிறது சிம்மத்துல வந்து சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு அப்படின்னா, அதாவது மேஷ லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்றது. அந்த 2ஆம் அதிபதி அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி அப்படிங்கறதால களத்திரக்காரகன் வந்து சுக்கிரன், அந்த 7க்குரியவர் அப்படிங்கறதால வந்து தாமதமான திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துறது, இது போல விஷயத்தை ஏற்படுத்தும். அதே போன்று நீங்க வந்து இப்ப கன்னி லக்னத்துக்குள்ள நீங்க பிறந்திருக்கீங்க, இந்த சூரியன் சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த கன்னி லக்னத்துக்கு வந்து சுக்கிரன்
அப்படிங்கிறது குடும்பஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றது. இந்த சேர்க்கை இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க. அதாவது பெரிய ஒரு வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதாவது வீடு வாசல் சொத்து சுகம் அசைய சொத்துக்கள் யோகம் அப்படிங்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெருசா அவங்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம வீட்லயோ இல்லைன்னா மேஷ வீட்லயோ இல்ல கன்னி வீட்லயோ கடக வீட்லயோ இருந்தா மட்டும்தான் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுத்தும். பெருசா இந்த மகரத்துல இந்த கும்பத்துல அந்த சேர்க்கை இருந்துச்சுன்னா பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தாது. பொதுவா இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உள்ள ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில இருப்பாங்க, அதிகார பணியில இருப்பாங்க. அதே போல இந்த கலைத்துறையில சாதிக்கிறது, மீடியா துறையில சாதிக்கிறது, இந்த கலைத்துறை, மீடியா துறை, சினிமா துறை இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய நிலை அவங்களுக்கு ஏற்படும். அந்த துறையில வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்புல அவங்க வந்து இருப்பாங்க. அதே போல இந்த ஜவுளி கடை, நகைக்கடை, ஃபேன்சி ஸ்டோர், அழகு சார்ந்த பொருட்களை தயாரிக்கிறது, வாங்கி விற்கிறது, இந்த மாதிரியான துறையில வேலை பார்க்கறது, அதன் மூலமான வருமானத்தை அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான நிலையும் அவங்களுக்கு ஏற்படும். இந்த விளையாட்டு துறையில சாதிக்கிறது, உடற்பயிற்சி கூடங்கள் வச்சு நடத்துறது, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையிலும் அவங்க சாதிக்கக்கூடிய அமைப்புல இவங்க இருப்பாங்க. பொதுவா இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாவே பொதுவா நெகட்டிவ் விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதை விட அதிகமா பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் பொதுவா உண்மையான செய்தி. இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலையில இருப்பாங்க. வீடு வாசல் சொத்து சுகம் அசைய சொத்துக்கள் யோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல ஏற்படுத்தும். எந்த நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கெட்டு போகாத வாழ்க்கை முறையை அமைச்சுப்பாங்க. அதாவது சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பா ஏற்படும். அதாவது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வழியில குருவுடைய பார்வையிலையோ இல்லைன்னா வளர்ப்புறை சந்திரனுடைய பார்வையிலையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில தான் இருக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.